ஹாய். ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். பசங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பழம் வாங்கின்னு சொல்லிட்டு ஒரு பழம் வாங்கலான்னு போனேன். ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சரி ₹500 பழம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் கொஞ்சம் அந்த ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லா பழமும் வாங்கினேன், மாதுளம்பழம் மட்டும் ஜாஸ்தி. இன்னும் 1 கிலோ வந்து 300 சொன்னாங்க. சரி வேண்டாம், எனக்கு அந்த பழம் எடுத்துருங்க, மிச்சத்துக்கு மட்டும் பில் போடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து பழத்தெல்லாம் சேர்த்து உள்ளே போட்டாங்க. ஆனால் அமௌண்ட்டை மட்டும் எனக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை நானும் பார்க்கல. நான் வீட்டுக்கு வந்து தான் பார்த்தா இந்த 2 மாதுளம்பழம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இந்த 2 மாதுளம்பழத்தோட விலை ₹165. அதோட வேண்டாம் இல்லையா, இது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் வந்து நான் ₹435 தான் பே பண்ணேன் அவங்களுக்கு. ஆனால் ₹125 நான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த மாதுளம்பழம் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க ஞாபகம் இல்லாமல் போட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம அவங்களுக்கு போய் இந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப நம்ம கொடுக்கணும். அதுதானே நல்லது, சரியா? இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் அந்த டைமில் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அவங்க தெரியாமல் அதை வந்து போட்டுட்டாங்க இதில். இப்போ வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ₹100 இருந்தாலும் ₹200 இருந்தாலும் அது வந்து அவங்களுடைய வியாபாரம். அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க தெரியாமல் பண்ணிட்டாலும் நம்ம வந்து திரும்ப கொண்டு போய் கொடுக்கறது தான் அது வந்து நல்ல பழக்கம், நல்ல விஷயம். அது வந்து நம்ம ₹100 ஐயோ நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கக்கூடாது. அது வந்து சாப்பிட்டாலும் அந்த நம்ம உடம்புல ஒட்டாது. குழந்தைங்களுக்கும் அது கொடுக்கறது தப்பு, சரியா? இது வந்து எனக்கு பதிவு பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா நீங்களும் கரெக்டாக நடந்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, பாய்.